அறமின்றி உலகில்லை. அறம் எங்கேருந்து வருது? நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து தான் அறம் வருது. அறமில்லாத வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கைன்னே சொல்லலாம். இப்படியாகப்பட்ட அறம் சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் புறநானூறு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கை பற்றிய ஒரு உண்மை பதிவேடு. 8 தொகைக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு தொகை நூல் தான் இந்த புறநானூறு. தொகை நூல்னா தனித்தனி பாடல்களின் தொகுப்பு. ஒரு மனிதனுடைய வெளி உலக வாழ்க்கையோட ஒழுக்கங்களா நம்ம நினைக்கக்கூடிய வீரம், கல்வி, கொடை, நட்பு, அறம், ஆட்சி மாதிரியான சமூக ஒழுக்கங்கள் எல்லாம் புறத்திணைன்னு சொல்லலாம். இந்த புற ஒழுக்கங்கள் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு தான் புறநானூறு. வேற வேற காலகட்டங்களில் வாழ்ந்த பல பல புலவர்கள் பாடியது இது. அகநானூறு பாடல்களில் வர்ற மாதிரி கற்பனை கதாபாத்திரங்கள் புறநானூறில் வர்றது கிடையாது. இதனாலேயே இந்த நூலை தமிழக வரலாற்றில் உள்ள ஒரு நீண்ட கால வாழ்க்கை பதிவுன்னு சொல்கிறோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், கொடை வள்ளல்கள், போர் மரபு, உலகில் நிலையாமை, இறந்தவர்களுக்கான இரங்கல் பாக்கள், இந்த மாதிரி தகவல்களை நம்ம புறநானூறு வழியாக தெரிஞ்சுக்கலாம். புறநானூற்று பாடல்கள் எல்லாமே அறத்தை எடுத்துரைக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. பாடல்கள் படைக்கப்பட்ட காலம் மன்னராட்சி நடைபெற்ற காலம். நாட்டை ஆளுகிற அரசன் முதல் கடைகோடி மக்கள் வரை எல்லாருமே அறத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்கங்கிற மாதிரி புறநானூறுடைய ஒரு வரிகளும் நமக்கு சொல்லுது. அறம் அறம்னு பேசுகிறோமே, அப்படி என்ன மாதிரியான அறங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிற ஒரு பாடல் வருது. இந்த வரிகள் உணவு தான் உலக வாழ்க்கைக்கு ஆதாரம்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோன்னா பசி ரொம்ப கொடுமையானது. அப்போ உணவளித்தல் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த அறம்னு சொல்லியிருக்காங்க. புலவர்களுக்கும் புரவலர்களுக்குமான பந்தம் கௌரவமாகவே சொல்லப்பட்டிருக்கு. புறத்தோற்றம்தான் ஒருத்தருடைய அழகுங்கிற அடிப்படை நிபந்தனையை தகர்த்து மானமும் அறிவும் தான் மனிதர்களுக்கு அழகுங்கிறத பக்குவமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. புறநானூற்றின் இன்னும் ஒரு முக்கியமான பாடுபொருளாக என்ன இருந்துச்சுன்னா, இன்னா செய்தாருக்கும் இனியதே செய்யவும், இன்னா செய்தாருக்கும் இனியதே செய்யவும், நம்பி வந்தவர்களுக்கு நன்மை செய்யவும், பிறர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் பாடுபொருள். இந்த பாடுபொருள் புலவர்களுக்கானது. அப்போ நமக்கு இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இதோட முடியல. வாய்மையின்றி ஒருபோதும் வாக்கில்லை, பொய்மை ஒருபோதும் எழவில்லை, உணர்வும் அறிவும் இணைந்த வாழ்க்கையும், அன்பும் அறிவும் ஆழ்ந்த பண்பும் பகை தவிர்ப்பும் மானெழில் சிதையாமல் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள், அந்த மாதிரியான வரிகள் உண்மை தத்துவங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஈகையும் வீரமும் கோடான கோடி கொடுத்தாலும் வாக்கு தவறாமையும் தான் எல்லா புறநானூறு பாடல்களுடைய அகப்பொருளாக இருந்துச்சு. தனி மனித ஒழுக்கம் சரியா இல்லைன்னா குடும்பம் சீர்குலையும், அரசாட்சி பிழையானால் நாடே சீர்குலையும். ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்தது தான் நாடு. அப்போ ஒழுக்கத்தின் சிறந்த தொடக்கம் தனி மனிதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். புற இலக்கணங்கள் பற்றிய பாடல்களை வேறு வேறு புலவர்கள் தான் பாடியிருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் தான் பொன்முடியாருங்கிற பெண் புலவர். இவர் ஆண்மகனின் கடமைகளாக ஆணாக பிறந்த அந்த குழந்தைய பல பரிமாணங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும், எப்படி வளர்க்கணுங்கிற மாதிரியும், யார் யாருக்கு என்னென்ன பங்களிப்புங்கிறத உறுத்தல் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சேர்ந்தே கேட்போமா? ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஒரு மகன் பிறந்ததுல இருந்து அவனை ஒரு வெற்றி வீரனாக பார்ப்பது வரை யார் யாருக்கு என்னென்ன கடமை இருக்குதுங்கிறத பொன்முடியார் சிறப்பான பாடலாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் தங்கள் நாட்டின் போர்ப்படையில் இருப்பதை கௌரவமாக கண்ட காலம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம். அதனாலேயோ என்னவோ ஆண்மகவுக்கான ஆசையும் அதிகமாகவே இருந்துச்சு. இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, வீரம் நிறைந்த ஆண்கள் தான் பெண்களால் அதிகமாக விரும்பப்பட்டாங்க. மகனை பெற்று வளர்த்து பாதுகாத்தல் ஒரு தாயினுடைய தலையாய கடமை. அந்த மகனை கல்வி கேள்விகளில் சிறந்து நல்ல பண்புடையவனாக்குவது ஒரு தந்தையின் கடமை.
தங்கள் கடமை தவறாமல் உழைத்த தாய் தந்தையரால் மகன் இப்போது வீரனாகிவிட்டான். ஆயுதங்களை கையாளும் பக்குவம் வந்துருச்சுன்னு நினைச்சு ஒரு மழுங்கிய வாளையோ ஆயுதத்தையோ கையில கொடுத்தா சரியா போச்சா? இல்ல. சரியான ஆயுதம் இருந்தாதான் திறமையா போரிட முடியும். வாங்குற கூலிக்கு வேலை செய்வோன்னு கடனை கழிக்காம கூர்மையான ஆயுதங்களை போருக்காக உருவாக்கி கொடுப்பது கொல்லருடைய கடமை. கையில கூர்மையான ஆயுதம், இளம் வீரன், வெட்டி சாச்சுரணுங்கிற துடிப்பு, வெற்றிக்கான வழி எதுனாலும் பரவாயில்லங்கிற எண்ணம், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அது அறமாகாதே. போறது போருக்காக இருந்தாலும் எதிரியை பார்த்த உடனே வெட்டி சாச்சிட முடியுமா? கூடாது. அதற்கும் சில நடைமுறைகள் இருக்கு. அறத்தின் வழியில் போரிட்டு வெற்றி கண்டால்தான் நாட்டிற்கு பெருமை. போரின் நெறிமுறைகள், போரின் போது என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, போரினுடைய அறம் என்னங்கிற மாதிரி போரின் மாண்புகளை சொல்லி போருக்கு அனுப்ப வேண்டியது மன்னனுடைய கடமை, அந்த நாட்டு அரசனுடைய கடமை. போர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, ஆயுதமும் தயார். அடுத்த கடமை போருக்கு போற வீரனோடது. போரின் பெரும் பொறுப்பு வீரனுடையதுதான். போரின் அறம் தெரிந்து அதற்கான ஆயுதம் தயார் பண்ணா மட்டும் பத்தாது. உள்ளத்தில் வலிமையோடு போரிட்டு எதிரிகளின் படைகளை அழித்து வெற்றி வாகை சூட வேண்டும். வெற்றி கிட்டும் வரை வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. வெற்றியை வசப்படுத்தி அதனை தன் நாட்டுக்காக அர்ப்பணிப்பதுதான் அந்த ஆண்மகனின் கடமை. வெற்றி சாதாரணமா கிடைக்கக்கூடியதா என்ன? ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் எத்தனை பேரின் கடமை இருக்குது பாருங்க. ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவனை சார்ந்துள்ள மனிதர்களின் உதவி இருந்தால்தான் சாத்தியமாகுங்கிற யதார்த்தத்தை பாடல்ல அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்கு தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.